students, இது வந்து 6th lessonோட 2 mark questions. First question, define conditional statements in PHP. Conditional statements are useful for writing decision making logics. அதாவது நம்ம decision making logics நம்ம அதாவது டிசைட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி கண்டிஷன் பேஸ் பண்ணி டெசிஷன் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரியான கோடிங்ஸ் நம்ம எழுதணும் அப்படின்னா அதுக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை பயன்படுத்துகிறோம். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் பிஹெச்பி உட்பட எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு முக்கியமான ஃபியூச்சர்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் வந்து 2 mark கொஸ்டினில் நீங்கள் அந்த 2 பாயிண்ட் எழுதணும். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் வந்து டிஃபைன் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பிஹெச்பி. இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட்ஸ் எ ஸ்டேட்மெண்ட் ஆர் எ குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஃப் எ ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு ஆஸ் பர் த யூசர் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது யூசரோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதர்வைஸ் இட் கம்ஸ் அவுட் ஃப்ரம் த லூப்பை விட்டு வெளில வந்துடும். ஆனால் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், தேர்ட் கொஸ்டின். இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆர் எ குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஃப் எ ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட் பை யூசர் எக்ஸ்பெக்டேஷன் அதர்வைஸ் இட் எக்ஸிக்யூட்ஸ் த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், எல்ஸ் பார்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது அந்த அங்கே குறிப்பிடலை, டைப் பண்ணல அது, பட்டு நீங்கள் அதை சேர்த்து எழுதிக்கோங்க, புக்கில் இருக்கும். If the condition is not satisfied, it executes the else part statement. அவ்வளோதான். If the condition is not satisfied, it will execute the else part statement. அவ்வளோதான். அடுத்து லிஸ்ட் அவுட் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பிஹெச்பி. பிஹெச்பியில் என்னென்ன கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது? இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். அதை நீங்கள் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதுனா போதும். அடுத்தது அந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். 4 வந்து 4வது கொஸ்டினுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதணும். அடுத்து ரைட் சின்டாக்ஸ் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ் எழுதணும். பாருங்கள், இஃப் ப்ராக்கெட்டுக்குள்ள கண்டிஷன், அதுக்கப்புறம் வந்து அந்த பிரேஸ்லெட்குள்ளே கண்டிஷன் இஸ் ட்ரூ அந்த பார்ட்டு. ஒருவேளை கண்டிஷன் ஃபால்ஸ்னால் எல்ஸ் பார்ட் எழுதணும். கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ்னால் எல்ஸ்குள்ளே அந்த பர்டிகுலர் இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஃபைன் இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இன் பிஹெச்பி. இதில் வந்து இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் இஃப் அண்டு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட் கேன் எக்ஸிக்யூட் த கண்டிஷன் பேஸ்ட் ஆன் அவர் யூசர் நீட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தான் என்னென்னா இதில் வந்து மோர் தென் ஒன் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து உருவாக்கலாம். இஃப் எல்ஸில் வந்து ஒன்லி ஒன் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் தான், பட் இஃப் எல்ஸில் வந்து மோர் தென் ஒன் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை உருவாக்கலாம். அடுத்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இன் பிஹெச்பி. ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது சின்டாக்ஸ் ஆஃப் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அந்த புக்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அப்படியே அந்த சின்டாக்ஸ் எடுத்து எழுதினா போதும். சின்டாக்ஸ் ஆஃப் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து புக்கில் ஆல்ரெடி இருக்கிறது தான். அடுத்தது நெக்ஸ்ட்டு கம்பேர் இஃப் அண்டு இஃப் எல் ஸ்டேட்மெண்ட். இஃப் அண்ட் இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டு இது மாதிரி கம்பேரிசன் டிஃப்ரென்ஷியேஷன்லாம் வந்துன்னா ஒரு டேபிளர் காலம் போட்டு நீங்கள் எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட்ஸ் எ ஸ்டேட்மெண்ட் ஆர் எ குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஃப் எ ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபை ஆஸ் பர் த யூசர் எக்ஸ்பெக்டேஷன். அதே தான் இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்டும். பட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா கண்டிஷன் ட்ரூனா பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் இஃப்ல. இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிஷன் ட்ரூனா அதுக்குண்டான ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸ்னா அதற்குரிய ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம 2 பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதணும். ட்ரூ பிளாக்கும் எழுதணும், ஃபால்ஸ் பிளாக்கும் எழுதணும். ஃபால்ஸ் பிளாக் வந்து எல்ஸில் எழுதணும். ஆக 9 கொஸ்டின்ஸ் வந்து 2 mark கொஸ்டின்ஸ். அடுத்த வீடியோவில் வந்து 3 mark கொஸ்டின்ஸ் அண்ட் 5 mark கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம்.